சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாச்சு. எதிர்பார்க்காத வசூல் சாதனை பண்ணி சிவகார்த்திகேயனுக்கு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சிவகார்த்திகேயன் பற்றி பல விமர்சனங்களும் வந்துகிட்டு தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் என்ன பேசினாலும் அதை ட்ரோல் பண்ணி அவங்கள சிலர் திட்டியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் எவ்வளவுதான் தனக்கு நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்தாலும் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அடிக்கடி ப்ரெஸ் மீட்டிங்லையும் சிறப்பு விருந்தினராக போகிற நிகழ்ச்சியிலையும் தன்னை பற்றி வர நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் சிவகார்த்திகேயன் கமிட்டான பராசக்தி அப்படிங்கிற படத்தோட போஸ்டர் வெளியாச்சு. அந்த படத்தோட போஸ்டர் வெளியானதான் தாமதம், பிரச்சனைகளுமே தொடங்கிருச்சு. பராசக்தி படம் ஏற்கனவே நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பில் பல வருஷங்களுக்கு முன்னாடியே வெளியாகிருச்சு. அதே தலைப்பில் இன்னொரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ப்ரொடக்ஷன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி பராசக்தி அப்படிங்கிற பேரில் விஜய் ஆண்டனியும் படம் எடுக்கிறதுக்காக அப்ரூவல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதனால பராசக்தி யாருக்கு அப்படிங்கிற கேள்வியுமே இருந்துச்சு. இந்த நிலையில் சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் சில தினங்களுக்கு முன்னாடி கொண்டாடப்பட்டிருக்குது. தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு பராசக்தி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு சிவகார்த்திகேயன் அந்த திரைப்பட பிரபலங்கள் எல்லாருக்குமே பிரியாணி விருந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பிரியாணி விருந்தில் ரவிமோகன் கலந்துக்கல அப்படின்னு தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது அதர்வா தான் இந்த படம் முழுக்க சிவகார்த்திகேயன் கூட முழுக்க பயணிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு கேக் கட் பண்ணி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸும் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.